பெண்கள் ரொம்ப சின்ன வயசுல ஏஜ் அட்டன் பண்றாங்களா மேடம்? Yeah, yeah. அது என்ன உணவு பழக்கவழக்கமா இல்ல இந்த மாறி வரும் தட்பவெட்ப நிலையா மேடம்? உணவு பழக்கவழக்கம் நீங்க கேட்ட ஃபர்ஸ்ட் ஆன்சரே அதிலே இருக்கு. ஆ. ஸோ ஃபுட்டு வந்து குழந்தைகளுக்கு வந்து ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய கொடுக்குறோம், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறது மட்டும் கிடையாது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு கிட்ஸுக்கு வந்திருக்கு. லைக் நம்ம டயபெட்டிஸ் சொல்கிறோம், கிட்னி ஃபெயிலியர் சொல்கிறோம். எத்தனை குழந்தைகளுக்கு கிட்னி ஃபெயிலியர். ஸோ இதே மாதிரி இதை தொடர்ந்து தான் பெண் குழந்தைகள் 8 வயது 9 வயதிலே பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறது நம்ம பார்க்குறோம். ஸோ பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டு தான். ஸோ ஃபாஸ்ட்டாக இப்போ ஸ்கூலுக்கு போகிற டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கையில் கொடுத்துறோம். ஸோ ஒரு பர்த்டேவாக ஒரு கேக் வாங்கி இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய அந்த மைதா பேஸ்டு டயட் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். ஒயிட்னு சொல்லுவோம், ஒயிட் ஃப்ளேவர். ஸோ அதை எடுக்க என்ன ஆகுதுன்னா சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு நிலை வருது. அதே மாதிரி இன்னைக்கு ப்ராய்லர் சிக்கன், அந்த சிக்கன்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா. ஸோ தந்தூரி சாப்பிட்றாங்க, டீப் ஃப்ரை பண்ணது எடுக்கிறாங்க, அதுலேயே நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வருது. ஸோ அந்த டேஸ்ட், அதில் போடுற அந்த டேஸ்ட் மேக்கரை தொடர்ந்து பெண் குழந்தைகள் எடுக்கும்போது நிறைய பாதிப்புகள் வருது. நாட் ஈவன் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, ஆண் குழந்தைகளுக்கும். இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி எரெக்ஷன் இல்லாத ஒரு நிலை இருக்குன்னா இந்த மாதிரி சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட் தான். அதை அவங்க விரும்பி சாப்பிட்றாங்களா மேடம்? நம்ம அவங்கள எவ்வளோ அவாய்ட் பண்ணாலும் அது ஒரு அடமெண்ட்டாகவே அவங்க இதான் வேணும் அப்படின்னு சாப்பிட்றாங்க. அதை நம்ம கொஞ்சம் தடுத்து தான் ஆகணும். என்னன்னா ஸோ பேரண்ட்ஸ் கையில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது குழந்தைகளுக்கு சொன்னால் புரியாது, பட் பேரண்ட்ஸ்க்கு தெரியுது. எவ்வளோ பேரண்ட்ஸ் நம்மளே பார்க்குறோம், வாங்கி கொடுத்துட்றோம். ஸோ குழந்தை அழுதா கையில் ஃபோனை கொடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடும். ஸோ அது கெட்டதுன்னு தெரிஞ்சுமே நம்ம அது வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் இப்போ வளர்ந்துட்டு இருக்கிற சைல்ட்ஸ்க்கு இன் ஃப்யூச்சரில் ஒரு 40 இயர்ஸ் வரைக்குமே அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்களான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ 25 இயர்ஸில் எனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு சொல்கிற எத்தனையோ நபர்களை நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே பேஸ்ட் ஆன் டயட். அந்த டயட்டில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், சால்ட் அண்ட் டேஸ்ட் மேக்கர்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப நாளாக கெடாமல் இருக்கணும். இந்த கலரிங் ஏஜென்ட்ஸ்லாம் போடுறது நம்ம பாடி கண்டிப்பாக டைஜஷனே ஆகாது. ஸோ அது நம்ம பாடிக்கு அப்படியே டாக்ஸின்ஸாக மாற தான் இது அப்படியே கழிவுகளின் தேக்கம் நோய் அப்படின்னு நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்கிற மாதிரி அப்படியே நோயாக தான் அது மாறுது. இப்போ உங்கள் கேள்வி வந்து என்னோட அடுத்த பதில்